சார் தூபேக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் வந்தது ஒண்ணு. அது ஒண்ணு சார். இன்னொன்னு ஜிதேஷ் சர்மாவ நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலுமே கூட, அவருக்கும் இந்த மேசிவ் 6 ஹிட்டிங் பவர் கெப்பாசிட்டி தூபே அளவுக்கு கிடையாது அப்படிங்கும்போது, வெரி கிளியர்லி தூபே வந்ததுக்கு அப்புறம் தான் அக்சரும் வந்திருக்கணும், ஜிதேஷ் சர்மாவும் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். I differ with you because I differ from you. Sorry, because என்னன்னா பாலா ஜிதேஷ் சர்மாக்கு இருக்கிற 360 டிகிரிஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல, எதை வேணா எங்க இப்படி போய் இப்படி அடிச்சார் ஒரு சிக்ஸ் பாத்தீங்களா, ஆஃப் சைட்ல போய் ஒரு ஃபிளிக் அடிக்கிறது, டவுன் த லெக் சைடு வந்து கவாஸ் மேல அடிக்கிறது இருக்கு. இம்ப்ரோவைசிங்ல வந்து ஜிதேஷ் தான் பெஸ்ட். அதனால ஜிதேஷ் வந்து கரெக்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி தூபே பின்னாடி போனதுக்கு காரணம் பேக் ஃபுட்ல போட்டுன்னே இருந்தேன். இப்போ நேற்று ஃபார் எக்ஸாம்பிள் பாப் ஒரு பேருன்னு பாக்டர் இல்ல, அவர் போடுற போலிங்க சத்தியம் அடிக்க முடியாது தூபேல. ஜிதேஷ்க்கு அப்படி கிடையாது. நீங்க ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க, சோலோ வின் கொடுத்துருவாரு ஃபைனல்ல வந்து 12-13 இருக்கும் ஆஸ்கிங் ரேட். பிகாஸ் ஆல் ரவுண்ட் தி விக்கெட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு. நேற்று ஜிதேஷ் பண்ண தப்பு என்ன தெரியல, நம்ம யான்சன் போடும்போது யான்சன் நான் இப்ப பேட்டிங் இப்படி ஆடுறேன்னா எனக்கு இந்த பக்கத்துல இருந்து டுவர்ட்ஸ் ஸ்லிப் ஆங்குலரா போயினே இருக்கு பால், நல்ல ஹைட்ல இருந்து. ஜிதேஷுக்கு ஆஃப் சைட்ல பிரமாதமா ஆட வரும், விட்ரா பண்ணி கவர்ஸ் மேல அடிக்க தெரியும். ஆனா அதை விட்டுட்டு டெஸ்பரேட் ஆகி எல்லா பாலையும் விட்ரிகேட் பக்கத்துக்கு சுத்தினே இருந்தார். அதனாலதான் ஒரு பேட்ல படலையே தவிர ஜிதேஷ் வந்து கரெக்ட். ஜிதேஷ் டூப்ரே எல்லாருமே முன்னாடி வந்திருக்கணும் நேற்று ஆஸ்கிங் ரேட்டுக்கு.